ஃபذ்குரூனி அذ்குருக்கும், நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்தவனாக இருப்பேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு என்னைக்காவது ஜிக்ர் செஞ்சிருக்கிறோமா? நம்ம நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உலகத்துடைய அத்தனை விஷயங்கள் நாம் பேச ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை துதிப்போம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவோம், அல்லாஹ் ஜிக்ர் செய்வோம் என்ற ஒரு யோசனை வராத சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்தில் நீ எங்கே போய் தொடர்ந்தாலும் உன்னுடைய மன நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய திக்ரில் உன்னுடைய மன நிம்மதி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அதிகமாக திக்ர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த 5 திக்ர்கள் பாருங்கள். இந்த 5 திக்ர்களை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திக்ர் அதிகமாக ஓதுங்க. இரண்டாவதாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த திக்ரையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது திக்ர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த திக்ரை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஐந்தாவதாக இந்த திக்ரையும் அதிகமாக செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். அதிகமாக திக்ர் செய்ய செய்ய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய மனதிற்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி தருகிறான். உலகம் முழுக்க எங்கே போனாலும் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ர் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய திக்ர் மனதால இஹ்லாஸோடு செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் கூடிய அத்தனை நிம்மதியும் இன்ஷா அல்லாஹ் உங்களை தேடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.